கர்த்தரால நீங்க பயன்படுத்தப்படணும். ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வளர வேண்டியது அவசியம். ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னால், யார் ஒருவர் வளருகிறதற்காக எக்ஸ்ட்ராவா ஒன்றை செய்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்த தொடங்குகிறார். அல்லேலூயா. அவர்களை தேவன் பயன்படுத்த தொடங்குகிறார். அப்ப நீங்க வளரணும் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நம்ம ரட்சித்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு அந்த வளர்ச்சி என்பது நபருக்கு நபர் மாறுபடக்கூடியது. பவுலினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வேறு. யாக்கோபு நிருபத்தை எழுதின யாக்கோபுனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வேறு. பவுலினுடைய வளர்ச்சி 14 நிருபத்தை எழுத வைத்தது. யாக்கோபினுடைய வளர்ச்சி ஒரு நிருபத்தை எழுத வைத்தது. ஒரே ஆவியானவர் தான், ஒரே அபிஷேகம் தான். பவுல் சொல்றார், உங்க எல்லாரையும் விட நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன்.